தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானிடம் பேரம் பேசிய பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சீமானிடம் பேரம் பேசிய பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான். இந்த கட்சியை ஏறத்தாழ 12 ஆண்டுகளாக அவர் நடத்தி வருகிறார். அவர் சந்திக்கும் 2வது பாராளுமன்ற தேர்தல் இது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 50,000 வாக்குகள் வரை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி. கடந்த சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் அதன் கீழ் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை கூட்டினால் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிகளிலும் 1.25 லட்சமாக அதன் வாக்கு வங்கி உயர்ந்தது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி 2 - 3 லட்சமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள் வளைத்து போட பல கட்சிகள் முயன்றன. குறிப்பாக அதிமுக நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர பல்வேறு முயற்சிகளை எடுத்தது. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதற்கு செவிசாய்க்கவே இல்லை. அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணிக்குள் கொண்டு வர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் செந்தமிழன் சீமான் இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்று சொன்னால், தனியாக கட்சி ஆரம்பித்து இயக்கம் கண்டவர்கள், தேர்தலை சந்தித்தவர்கள் வை. கோபால்சாமி, விஜயகாந்த் மற்றும் ஜி.கே. மூப்பனார். இந்த 3 பேரும் தோல்வியடைந்ததற்கு காரணம் அவர்கள் கூட்டணி வைத்ததுதான் காரணம். கூட்டணியாக ஒரு மிகப்பெரிய கட்சியோடு கூட்டணி வைத்து குறைவான தொகுதிகள் வாங்கி தேர்தலை போட்டியிட்டதால் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக அவர்கள் தோல்வியடைந்தார்கள். தற்காலிகமாக தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் 20-30 பேர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு 5 பேர் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் தற்காலிக முடிவெடுத்ததால் நிரந்தரமாக தோல்வியடைந்தார்கள். தற்பொழுது இந்த 3 கட்சிகளும் காணாமல் போய்விட்டன. மதிமுக, தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தற்பொழுது எங்கு இருக்கின்றன என்றே தெரியவில்லை. அந்த கட்சிக்கு தொண்டர்களே இல்லாத சூழ்நிலை உள்ளது. ஆக தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தான் எதிர்கொள்ள தயாரில்லை என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. பல்வேறு கட்சிகளை கூட்டணிக்குள் இழுக்க ஏற்பாடு செய்து வந்தது. முதல் கட்டமாக அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது. ஒரு கடைசி நாள் கெடுவையும் வைத்தது. குறிப்பிட்ட நாளுக்குள் அதிமுகவானது பாஜக கூட்டணியில் இணையாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று மிரட்டியது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் தங்களை பாஜக மிரட்டியதாக கூறுகிறார். அதாவது தங்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவை மிரட்டி பார்த்ததாக அவர் கூறியுள்ளார். இவற்றை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளை மிரட்டிதான் கூட்டணியில் இணைத்துள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஓ. பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் 2 பேர் மீதும் சொத்து குவிப்பு வழக்குகள் உள்ளன. அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்றுள்ளன. இருவரையும் மிரட்டிதான் கூட்டணியில் சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன. கூட்டணி அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை ஆகியவற்றை வைத்து பாரதிய ஜனதா கட்சி மிரட்டிதான் இந்த கட்சிகளை தங்களுடைய கூட்டணியில் சேர்ந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் கூறியுள்ளார். என்னவென்று சொன்னால், தனக்கு 15 தொகுதிகள் தருவதாக ஒரு குறிப்பிட்ட கட்சி பேரம் பேசியது என்று கூறியுள்ளார். 15 பாராளுமன்ற தொகுதிகள் தருவதாக கூறியுள்ளார். அடுத்ததாக 1000 கோடி ரூபாய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, தேர்தல் செலவுக்கு தர சம்மதித்ததாக அவர் கூறியுள்ளார். அதேபோன்று 2026 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி வெற்றி பெற்றால் சீமான் தான் முதல்வர் என்று தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். ஒரு பிரபல கட்சி என்று பெயரை சொல்லாமல் சீமான் குறிப்பிட்டுள்ளார். அதாவது 15 பாராளுமன்ற தொகுதிகள் தரப்படும், 1000 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்கு தரப்படும், அடுத்ததாக 2026 சீமான் தான் முதல்வர் என்று 3 கோரிக்கைகளை வைத்து சீமானிடம் பிரபல கட்சி பேரம் பேசியதாக கூறியுள்ளார். ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் காசு பணத்துக்கு
அடிபணியாதவர். ஆகையால் இந்த 3 கோரிக்கைகளையும் அவர் புறக்கணித்துவிட்டு வழக்கம் போல தனியாகவே அவர் களம் காண்கிறார் செந்தமிழன் சீமான். செந்தமிழன் சீமான் அவர்களுடைய இந்த செயலை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். மற்றவர்கள் என்று சொன்னால் வாயை பிளந்து கொண்டு ஓடி போயிருப்பார்கள். 15 பாராளுமன்ற தொகுதியா, 1000 கோடியா, 2026 முதல்வரா என்று ஓடி போய் சேர்ந்திருப்பார்கள். ஆனால் காசு பணத்துக்கு பதவி சுகத்துக்கு ஆசைப்படாத செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த பேரத்துக்கு அடிபணியாமல் தனித்து களம் காண்கிறார். அவரை நாம் ஆதரிக்கத்தான் வேண்டும். கூட்டணிக்கு மிரட்டி கூட்டணியில் சேர்ப்பது, பேரம் பேசி கூட்டணியில் சேர்ப்பது என்பது அரசியலுக்கு அழகல்ல, அது ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல. இது பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், திமுக, அதிமுக இவற்றிற்கு கைவந்த கலை. ஆகவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தனித்து களம் காண்கிறார் சீமான். பேரத்துக்கு அடிபணியாமல், காசு பணத்துக்கு அடிபணியாமல், பதவி சுகத்துக்கு அடிபணியாமல் தனித்து களம் காணும் இந்த புலியை நாம் ஆதரிப்போம்.